பண்ணையார். பாகம் 6. அத்தியாயம் 6. வறுத்த மீன் வாசனை மூக்கை கிளறியது. சிற்பிகளுக்கென்று பெரிய அண்டாக்களில் சோறும் கறி குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் செய்து வைக்கப்பட்டிருந்தன. ஒரு மேடை போல கட்டி அங்கு பெரிய அண்டாக்களில் நீர் நிரப்பி வைத்திருந்தார்கள். உச்சி வேளையில் கொம்பு ஊதப்பட்டது. எல்லோரும் உடனே சுத்தியும் உளியும் போட்டுவிட்டு எழுந்தார்கள். கைகளை சுத்தம் செய்து கொண்டார்கள். மேல் துணியால் முகம் துடைத்து கொண்டார்கள். பிறகு மெல்ல நடந்து கூரை கொட்டகைக்குள் நுழைந்தார்கள். அங்கே பந்தி பாய் விரிக்கப்பட்டிருந்தது. அதில் சிற்பிகள் அமர்ந்ததும் வாழை இலை வைக்கப்பட்டது. சிற்பிகளின் வீட்டு பெண்களே வேகமாக நீர் தெளித்து முதலில் மீன் வைத்தார்கள். பிறகு வேக வைத்த முட்டை, பிறகு வெள்ளை வெளேர் என்று சோறு கவிழ்த்தார்கள். அதில் கறி குழம்பு ஊற்றினார்கள். சோற்றை கறி குழம்பில் பிசைந்து மீன் துண்டம் எடுத்து அதில் சேர்த்து அழுத்தி பிசைந்து உருண்டையாக்கி சிற்பிகள் ஆவலாக உண்டார்கள். அங்கு பல சிறுவர்கள் நடமாடி கொண்டிருந்தார்கள். சிற்பிகள் அல்லாதவர்கள் எவரும் அந்த இடத்தில் இல்லை. விஸ்வநாதனுக்கும் தானுமாலையனுக்கும் காற்றோட்டமான இடத்தில் தனி பந்தி இருந்தது. அங்கிருந்த வெட்டிவேர் விசிறியை 2 பையன்கள் பிடித்து விசிறி கொண்டிருந்தார்கள். எங்கே இளவரசரை காணோம்? தானுமாலையன் நாலாபுரமும் சுற்றி பார்த்துவிட்டு கேட்டார். நித்த வினோத பெருந்தச்சன் குணவனையும் இலத்தி சடையனையும் விசாரிக்கிறார் என்பது மற்றவருக்கு புரிந்தது. பெருந்தச்சருக்கு பிறகு மிக பெரிய மரியாதை அவர்கள் இருவருக்கு மட்டுமே கிடைப்பதால் அது ஒரு மெல்லிய கேலியாக நினைத்து அவர்களை இளவரசர்கள் என்று இவர்கள் அழைத்துவது வழக்கம். 50 வயதின் ஆரம்பத்தில் இருந்த அந்த இருவரும் குணவன் நித்த வினோத பெருந்தச்சனை பற்றி ஒரு சிறிய பொறாமையை கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் குணவனை பற்றி வெளியே பெருமையாகவும் பேசினார்கள். அவனை கொண்டாடும் போது இவர்கள் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டார்கள். நம்ம சிஷ்ய பிள்ளைதான் என்று உரிமை கொண்டாடினார்கள். பாறையில் கோடு போடவும் மீன் சின்னம் வடிக்கவும் எங்ககிட்ட தானே கத்துக்கிட்டான் என்று தானுமாலையன் தொடையை தட்டி பேசுவார். ஆனால் அதே குணவன் அவருடைய வேலையில் குற்றம் கண்டுபிடித்து சீராக்கிய போது அவர் நடுங்கித்தான் போனார். இரும்பு கருவிகளை எண்ணெயிலிட்டு பயன்படுத்தலாம் என்பதை அவன் கண்டுபிடித்த போது திகைத்து போனார். சவுக்கு மரங்களில் சாரம் கட்டி கல்லை மேலே ஏற்ற வேண்டும் என்று அவர் படம் வரைந்து காட்டிய போது அதை சுருட்டி வீசி எறிந்துவிட்டு ஒரு காலம் இது சரியாக வராது என்று உரத்து பேசி தான் கொண்டு வந்த களிமண் மாதிரியை காட்டிய போது அவருக்கு நெஞ்சே விண்டு போனது. நித்த வினோதன் என்று குணவனுக்கு ஒரு புலவர் பட்டம் கொடுத்தபோது அவர் ஆடி போனார். நாமெல்லாம் சிற்பிகளே இல்லையா என்று ஆதங்கத்தில் உரத்து பேசினார். மற்ற நண்பர்களும் அவரை ஆதரித்தார்கள். தங்களுக்கும் அப்படி பட்டம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டார்கள். அதே சமயம் குணவன் பெரிய ஆள்தான் என்பதை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டார்கள். கறி குழம்பு ஊற்றி சோறு பிசைந்து உண்ட பிறகும் இலத்தி சடையனும் குணவனும் வரவில்லை. ஒரு பயனை உயரம் மண் குவிக்கப்பட்டிருந்தது. அதன் மேலே யானைகளையும் குதிரைகளையும் எருதுகளையும் வைத்து பாறைகள் இழுத்து போகப்பட்டிருந்தன. அந்த குவிக்கப்பட்ட மண்ணுக்கு அடியில் 2 ஆள் உயரத்துக்கு ஒரு வழி செதுக்கப்பட்டு அந்த வழி விமானத்துக்கு நேர் கீழே கருவறைக்கு போய் அடைந்தது. கருவறையினுள் 6 தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. மேலே கருங்கல்லும் சுற்றி மண்ணும் அடுக்கப்பட்டிருந்ததால் உள்ளே அந்த இடம் குளுமையாக இருந்தது. தட்டில் சோறும் கறி குழம்பும் எடுத்து வந்து 6 இளைஞர்கள் அங்கே தயாராக நின்றார்கள். மரப்பலகை போடப்பட்டு அந்த பலகைக்கு எதிரே இன்னும் உயரமான மனை போடப்பட்டு அந்த மனையில் வாழை இலை விரிக்கப்பட்டது. நீர் தெளித்து வைக்கப்பட்டிருந்தது. கறியும் மீன் துண்டும் வறுத்த மாமிசமும் அன்னமும் கறி குழம்பும் வைக்கப்பட்டன. வெறுமே கஞ்சி மட்டும் குடித்து கொண்டிருந்த குணவன் வயிறார சாப்பிட்டான். 6 இளைஞர்களும் பாய்ந்து பாய்ந்து பரிமாறினார்கள். விசிறட்டுமா என்று ஒருவன் கேட்டான். வேண்டாம், குளுமையாகத்தானே இருக்கிறது என்றான் குணவன். வடகிழக்கிலிருந்து வந்த காற்று கற்பலகையால் தடுக்கப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டது. ஒரு குளிர் காற்று எப்பொழுதும் அந்த இடத்தை சுற்றி வந்தது. சாப்பிட்டு விட்டு அந்த கருவறையிலேயே கை அலம்பினான். உயரே உள்ள விமான நிலையை பார்த்தான். கால் பிடித்துவிட நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள். கால் பிடித்து விடும்போது அந்த சுகத்தில் லயித்து புதிதாக என்ன செய்யலாம் என்று யோசித்தால் ஏதேனும் ஒன்று சரியாக வருகிறது. ஆவுடையார் முழுமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்று சொன்னது கூட குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் தான். ஆனால் குஞ்சரமல்லர் பெருந்தச்சர் இதை தன்னுடைய ஏற்பாடாக சக்கரவர்த்தியிடம் சொல்லி இருக்கிறார். குஞ்சரமல்லர் பெருந்தச்சருக்கும் குணவனை பற்றி ஒரு பயம் வந்துவிட்டது. அவனை சக்கரவர்த்தியின் முன்பு நிறுத்துவதில்லை. சகலமும் தானே என்று இழுத்து போட்டுக்கொண்டு தடுமாறுகிறார். அதனால்தான் கருவூர் தேவர் பற்றியும் பயப்படுகிறார். அவரிடம் மிரளுகிறார். கருவூர் தேவர் பயப்பட வேண்டிய ஆள் இல்லை.
அவரிடம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கருவூர் தேவர் சத்திய சொரூபம். அவர் எதிரே உண்மையாக, பணிவாக, அன்பாக நடந்து கொண்டால் மிக சந்துஷ்டியாக சம்பாஷணை இருக்கும். கருவூர் தேவரிடம் உண்மையாக இருந்தால் போதும், பணிவும் அன்பும் தானாக வந்து சேரும். சிற்ப வேலைகளை பார்க்க வந்த கருவூர் தேவரிடம் சிற்பிகள் போய் அவரவர் எதிர்காலங்களை பற்றி ஆசையாக கேட்கிறார்கள். அவரும் அதற்கு தகுந்தாற் போல பதில் சொல்லியிருக்கிறார். என்ன குணவா, உனக்கு உன் எதிர்காலம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று உரக்க பல பேர் முன்னிலையில் கருவூர் தேவர் ஒருமுறை இவனிடம் கேட்டார். என்னை இறைவன் இன்ன பணிக்கு என்று உருவாக்கி அனுப்பியிருக்கிறான். நான் செய்த பணி போதும் என்றால் அவனே திரும்ப எடுத்துக்கொள்வான். இங்கு நான் செய்வது அனைத்தும் அவனுடைய கட்டளையின் பேரில். இதில் என்னை பற்றி நான் எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் குணவன். கருவூர் தேவர் பாய்ந்து வந்து அவனை இறுக தழுவி கொண்டார். இறைவன் உன்னை தன் பணிக்குத்தான் அனுப்பியிருக்கிறான் என்று தெள்ளத் தெளிவாக உனக்கு தெரிகிறதா? அணைத்து கொண்டபடி அவனை பார்த்து கேள்வி கேட்டார். நன்றாக தெரிகிறது ஐயா. எப்படி? புதிதாய் ஒன்று கண்டுபிடித்த பிறகு எனக்கு நான் கண்டுபிடித்தது பற்றி ஆச்சரியமாக இருக்கிறது. நானா இதை கண்டுபிடித்தேன் என்று ஒரு எண்ணம் கூட வருகிறது. அந்த எண்ணம் வருகிற போது நான் வேறு, எனக்குள் உட்கார்ந்து வேலை செய்கின்ற இறைவன் வேறு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஐயா. இறைவனுடைய தூண்டுதலால் நான் இயங்குகிறேன் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்கிறேன். கருவூர் தேவர் குணவனின் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். நீ தேவதச்சன், இறைவனுக்கு அருகே இறைவன் பணி செய்து மேலே வாழ்ந்தவன். அதனால்தான் இங்கு வந்த பிறகும் இறைவன் நினைப்பாகவே இருக்கிறாய். இது எல்லோருக்கும், குறிப்பாக உன் ஆச்சாரியன் அந்த குஞ்சிர மல்லனுக்கு வரவே வராது. அப்படி இல்லை ஐயா. ஒவ்வொரு இரும்பும் ஒவ்வொரு வார்ப்பு. எந்த இரும்பில் எந்த பகுதியில் உள்ளுக்குள் காற்று குமிழி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அவர் பலவீனம் என்ன என்பது நம் கண்களுக்கே தெரிகிறது. என் பலவீனம் என்ன என்று என் கண்களுக்கு தெரியவில்லை. அதனால் எவர் பற்றியும் குறை சொல்லாது நான் வாழ்கிறேன். வாழ்க வாழ்க குணவன், நீ வாழ்க. நீ செயற்கரிய செயலை செய்யும் நாள் ஒன்று என்றார் கருவூர் தேவர். ஐயா, உங்கள் ஆசியில் இதோ செய்து கொண்டிருக்கிறோமே. இது குஞ்சிர மல்லர் பணியடா. உனக்கென்று ஒரு பணி இருக்கிறதடா. சட்டென்று குணவன் அதிசயித்தான். நானா? இன்னொரு பணியா? இத்தோடு எல்லாம் முடிந்து போயிற்று என்றல்லவா உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றுகிறது என்று யோசித்தான். என்ன, இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாயா? கருவூர் தேவர் ஆரம்பித்தார். இங்குதான் கருவூர் தேவர் எல்லோரையும் அசத்தி விடுகிறார். உள்ளுக்குள்ளே யோசிக்கும் போதே யோசிப்பு என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார். குணவா, கோச்செங்கனான் என்று பழம் நாட்களில் வாழ்ந்த ஒரு சோழன் பல செங்கற் கோயிலை சிவனுக்காக எழுப்பினான். அதில் இன்றளவும் நிற்பது வெகு சிலதே. மழை வெள்ளம் தாங்காது ஆற்று வெள்ளத்தில் அடிபட்டு பல கோயில்கள் சீரழிந்து விட்டன. யுத்தம் வந்து மக்கள் இடம்பெயர கவனிப்பாரற்று பாழடைந்தன. பல நூறு கோயில்கள் என் சிவனுக்கு ஏற்படுவதை விட காலத்தால் அழியாத சந்திர சூரியர் உள்ளவரை இருக்கின்ற கற்சிலைகள், கற்கோயில்களை செய்வதுதான் உத்தமம் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட கற்றளிகளை நீ எழுப்ப வேண்டும். சிற்பக்கலையை நீ தூக்கி நிறுத்துகிற போது நமது கணித திறமை, கலைத்திறமை, சங்கீத திறமை, ஓவிய திறமை மற்றும் நாம் உயிர் வாழ்தலில் கொண்டிருக்கின்ற நாகரீக மேன்மை எல்லாம் வெளிப்படும். நாம் வெறும் வேல் பிடிக்கின்ற கூட்டமல்ல, நாடோடிகள் அல்ல. மிக உயர்ந்த நாகரீகத்திலே ஊறி திளைத்தவர்கள். மதமும் கலாச்சாரமும் ஒன்றுடன் ஒன்று கலந்து மிளிர்ந்து மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று உலகம் தெரிந்து கொள்ள நமக்கு வேற எந்த வழியும் இல்லை கற்றளிகளை தவிர. எனவே மிகச் சிறந்த கற்றளிகளை செய்யவே இறைவன் உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறான். அந்த வேலைக்கு பணித்திருக்கிறான். இத்தோடு முடிந்து போயிற்று என்று இனி ஒருபோதும் நினைக்காதே. உடம்பின் கடைசி மூச்சு இருக்கும் வரை நீ ஒழித்துத்தான் ஆக வேண்டும். யார் பாராட்டினாலும் பாராட்டாது போனாலும் செதுக்கித்தான் ஆக வேண்டும். இது அரசருடைய வேலையல்ல, இறைப்பணி. அதை ஞாபகம் வைத்துக்கொள். அடிக்குரலில் குணவனின் காதோடு காதாய் அவர் சொன்னபோது அவனுக்குள் வினோதமான விஷயங்கள் தோன்றின. அவனுக்குள் ஓடுகின்ற வேகத்தை கருவூர் தேவரும் புரிந்து கொண்டார். குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் இன்னும் இதுபோல பல கோயில்களை செய்ய மனதிற்குள் உறுதி பூண்டான். கருவூர் தேவர் ஆசிர்வதித்தார். மண்மேட்டுக்குள் வழி செய்து கருவறைக்குள் போய் ஓய்வெடுத்துக்கொள் என்று சொன்னதும் அவர்தான். அப்படி குளுமையான இடத்தில் ஓய்வெடுத்து கொண்டபோது சிறிய சத்தம் கூட இல்லாமல் வியர்த்து கொட்டாமல் அருமையாக தூங்க முடிகிறது. 1.5 நாழிகை அடித்து போட்டது போல தூங்கினால் பிறகு சுறுசுறுப்பாக இயங்க முடிகிறது. உடம்பு குளுமையாக இருப்பதால் புத்தியும் குளுமையாக இருக்கிறது. புத்தி குளுமையாக இருப்பதால் மற்றவர் காட்டும் சீற்றம் எதுவும் இல்லை.
அது மட்டுமல்ல, குணவனுக்கு மறுபடி வேலையில் ஈடுபட புத்தியும் மனமும் மிகுந்த வலியோடு தயாராவதை உணர முடிகிறது. அவன் அணுக்கியும் திருவாரூர் தேவர் அடியாருமான சீருடையால் திணறி போனாள். என்ன இது, இப்படி பேயாட்டம் ஆடுகிறாய் என்று உலுக்கி நிறுத்தினாள். இதற்கு காரணம் இந்த உடலின் குளுமை. தனக்கும் கூடல் வலிவு அதிகரித்தது என்று இலத்தி பேசும்போது இந்த காரணத்தையே குணவன் அவனிடம் சொன்னான். இதை வெளியே சொன்னால் அத்துணை பேரும் கருவறைக்குள் புகுந்து விடுவார்கள். எனவே வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் உத்தமம் என்று அவன் பேச அவர்கள் இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். இன்றைக்கு என்னவோ நன்றாக உண்ட பிறகும் குணவனுக்கு தூக்கம் வரவில்லை. கீழே அண்ட கொடுத்திருக்கின்ற மரப்பலகையையும் கீழே அதை தாங்கி நிற்கின்ற சவுக்கு கம்புகளையும் ஒவ்வொன்றாக பரிசோதித்து கொண்டே போனான். மெல்லிய குரட்டையோடு இலத்தி சடையன் தூங்குவதை பார்த்துவிட்டு நகர்ந்தான். பானலிங்கத்தை படுக்க வைத்து கொண்டு வந்து விடலாம். 8 துண்டுகளாக இருக்கின்ற ஆவுடையாரை ஒவ்வொன்றாக எடுத்து விடலாம். கோமுகம் இடிக்குமோ என்று கோல் எடுத்து அளவு பார்க்க கோமுகம் உரசி கொண்டு போய்விடும் என்று தெரிந்தது. 3 நாட்கள் மெல்ல நகர்த்தி கொண்டு வந்தால் கருவறைக்கு கோமுகம் வந்துவிடும். முழு ஆவுடையார் என்றால் இதன் வழியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் முழுதாய் ஒரு ஆவுடையார் இந்த பானலிங்கத்துக்கு செய்வது என்பது மிக மிக கடினம். அவ்வளவு பெரிய பாறை கிடைக்க வேண்டும். ஆவுடையாரை விட இன்னும் அரை மடங்கு அகலமாகவும் உயரமாகவும் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தாலும் பிசிறில்லாது அதை குடைந்து ஆவுடையாராக மாற்ற பல பேர் பல வருடங்கள் வேலை செய்ய வேண்டும். அந்த ஆவுடையாரை சுமந்து கொண்டு வந்து பானலிங்கத்தில் மாட்ட வேண்டும். எப்படி தூக்குவது? எதை வைத்து தூக்குவது? பின்னால் வெகு நாளைக்கு பிறகு விதம் விதமாக எந்திரங்களின் உதவியால் என்னை காட்டிலும் திறமையான சிற்பிகள் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இந்த கோயிலை காட்டிலும் மிக அற்புதமான விமானங்களை, கோபுரங்களை, கோயில்களை எழுப்புவார்கள். யார் படையெடுத்து வந்தாலும், எந்த மதத்தினர் உள்ளே நுழைந்தாலும் இந்த பரதகண்டம் மட்டும் உறுதியாக நிற்கும். இதை ராஜேந்திரர் செய்வார். அவரிடம் இருக்கும் வேகம் அற்புதமானது. இதுவரை எந்த அரசரும் பரதகண்டத்திலிருந்து படையெடுத்து மாற்று அரசரின் மணிமுடியை போய் பறித்ததில்லை. இன்னொரு தேசத்தை ஆக்கிரமித்ததில்லை. கடல் தாண்டியோ மலை தாண்டியோ போய் முற்றிலும் மாறான மொழியை, முற்றிலும் வேறான மதத்தை, வர்க்கத்தை தாக்கியதில்லை. ராஜேந்திர சோழர் தாக்குவார் என்று தெரிகிறது. மிக பெரிய கடல் போருக்கு அவர் தயாராகி வருவதாக சொல்கிறார்கள். அதற்காக விதவிதமான பயிற்சிகளும் எடுத்துக்கொள்ள மறவர்களை அனுப்புவதாக சொல்கிறார்கள். ராஜேந்திரர் தொலைதூரம் போய் காம்போஜம், கடாரம் முதலிய தேசங்களில் இருந்து செல்வங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொல்கிறார்கள். அப்படி கொண்டு வந்து சேர்த்தால் இந்த தேசம் செல்வ செழிப்பில் மிடர்ந்தால், ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் தங்கமும் வெள்ளியும் தாமிரமும் வந்து சேர்ந்தால் என்னை போன்ற சிற்பிகளுக்கு அதிகம் வேலை இருக்கும். ஆச்சாரியரான குஞ்சிரமல்ல பெருந்தச்சர் என்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம் தன்னுடைய ஏற்பாடு என்று மெச்சிக்கொண்டிருக்கிறார். இதை மறுக்க முடியாது. என் புத்திசாலித்தனத்தை நானே விற்கும்படியாக ஒரு நிலை வரும். கருவூர் தேவர் கட்டி தழுவி சொன்னது போல நான் இன்னொரு மிக பெரிய கலைப்பணி, அதாவது சிவன் கோயில் கட்டுவேன். இப்போதே மனதிற்குள் குணவன் வரைபடங்களை தயார் செய்து கொண்டான். மேலை சாளுக்கியத்தில் சந்திரகாந்த கல் கிடைக்கிறது. அது மிகவும் கொழுமையான கல். உறுதியாக, அதே சமயம் இழைப்புக்கு வசப்படுகின்ற கல். இந்த சந்திரகாந்த கல் கிடைத்தால் அதில் சிவலிங்கமும் மேல்தளமும் அமைக்கலாம். விமானத்தின் மேல் தளத்தில் சந்திரகாந்த கல்லை பதித்துவிட்டால் இப்பொழுது இருக்கின்ற இந்த மண் குகையை விட மிகவும் கொழுமையாக இருக்கும். 100 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தில் விதவிதமாக வரைபடங்கள் எழுதி வைத்து கொள்ள வேண்டும். பரமசுவாமி கோயிலை நிச்சயம் எழுப்ப வேண்டும். நித்த வினோத பெருந்தச்சன் நினைக்கும் போதே அவன் உடம்பு மயிர்கூச்செறிந்தது. இப்படி மயிர்கூச்செறிதல் நல்ல சகுனம். இந்த நினைப்பு நடக்கும் என்பதற்கு சங்கேதம். இந்த இடத்தில்தான் துவாரபாலகர்கள் வரும். கருவறையின் உயரத்துக்கு 2 துவாரபாலகர்களை வைக்க வேண்டும். இறைவன் என்பவன் பிரம்மாண்டம் என்பதை துவாரபாலகர்களை வைத்து காட்ட வேண்டும். சிவலிங்கம் ரூப அரூபம். அதில் பிரம்மாண்டத்தை காட்ட முடியாது. வேறு ஏதோ ஒரு வழி இருக்கிறது பிரம்மாண்டம் என்று காண்பிப்பதற்கு. குணவன் நித்த வினோத பெருந்தச்சனின் மனம் இடையராது யோசித்து கொண்டிருந்தது. சிற்பத்தை தவிர வேறு எது குறித்தும் அவனுக்கு யோசனை இல்லை. சிற்பம் பற்றி சிந்திக்காத நேரத்தில் அவன் அணுக்கி சீருடையாளை பற்றி சிந்தித்தான். குஞ்சரமல்ல பெருந்தச்சரிடம் சீருடையாளை பற்றி பேசினால் அவர் மனைவியிடம் பேச சொல்வார். அவர் மனைவி இதெல்லாம் வேண்டாம் என்று மறுப்பு சொல்லி அந்த விஸ்வகர்மா குலத்திலிருந்தே ஏதேனும் ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து விடுவார்.
சீராளன் என்கின்ற ஓவியன் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டான் என்று சிற்பிகளிடையே கடும் கோபம் இருந்தது. அவனை போன்ற ஓவியர் வேறு யாரும் இங்கே இல்லை என்பதால் அவன் உயிர் பிழைத்தான். குஞ்சர மல்லர் தன் சொந்த மகளையே திருமணம் செய்து முடிக்க நினைத்தும் முடியாத போது நிச்சயம் கோபம் அடைந்திருப்பார். ஏதேனும் கைகலப்பிலும் இறங்கியிருப்பார். சீராளனுடைய வித்தையால் இவரெல்லாம் ஒதுங்கி போக சீராளன் அந்த தேவரடியார் உமையாலோடு மிக சந்தோஷமாக குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறான். அதே விதமாய் நாமும் திசை திரும்பிவிட வேண்டும். ஒருவேளை கூடவே கூடாது, ஆச்சாரியன் குரலுக்கு மதிப்பில்லையா என்றெல்லாம் கூறினால் என்ன செய்வது? சீருடையாளை சற்று பொறுத்திரு என்று சொல்லி பிறகு எங்கேனும் அவளோடு ஊர் விட்டு ஊர் போய்விட வேண்டியதுதான். போய் என்ன செய்வது? என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். குறைந்தபட்சம் அம்மி குத்தலாம், கல் உரல் செதுக்கலாம், திண்ணைக்கல் செய்து கொடுக்கலாம். ஆனால் பரமசுவாமி அப்படியெல்லாம் விடமாட்டார். என் சிவன் என்னை நல்ல இடத்தில் வைப்பார். கருவூர் தேவருடைய ஆசி ஒன்று போதும், என்னை காலாகாலத்துக்கும் காப்பாற்றிவிடும் என்று யோசித்து கொண்டே ஒவ்வொரு கட்டையாக உலுக்கி பார்த்து கொண்டு வர ஒரு கட்டை சற்று உறுதியாக இருந்தது. அந்த கட்டை பாரம் தாங்காமல் வளைந்திருப்பது தெரிந்தது. முழு பலத்தோடு அந்த கட்டையை எட்டி உதைக்க அது ஒடிந்து விழுந்தது. வேகமாக வெளியே ஓடி வந்து மண் சரிந்த இடத்திற்கு நேரே உள்ள பாதையில் என்ன நடக்கிறது என்று குணவன் பார்த்தான். அங்கே 2 யானைகள் எதிரும் புதிருமாக அருகருகே நின்று கொண்டிருந்தன. அந்த யானை பாகர்கள் ஏதோ ஒரு விஷயம் குறித்து உரத்த குரலில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏய் ஏய் என்று குணவன் கத்தினான். 2 பேரையும் விலகி போகச் சொல்லி கை வீசினான். ஆனால் 2வது அடுக்கில் நின்று கொண்டிருந்த அவர்களுக்கு குணவன் என்ன சொல்கிறான் என்பது விளங்கவில்லை. அதில் ஒரு யானை பாகனுக்கு நித்த வினோத பெருந்தச்ச குணவன் யார் என்றே தெரியவில்லை. சரிதான், சும்மா இருடா என்று அவன் கையசைத்தான். குணவனுக்கு கோபம் வந்தது. அருகில் இருந்த சிறு கழியை எடுத்து சுழற்சி அடித்தான். அது எந்த யானை பாகன் அலட்சியமாக பேசினானோ அவனுக்கு எதிரே இருந்தவன் முகத்தில் போய் பளிச்சென்று அடித்தது. அவன் சுருண்டு பொத்தென்று விழுந்தான். யானை மிரண்டு பின் வாங்கியது. முன்னும் பின்னும் அலைந்தது. எதனாலோ கோபமுற்று அந்த யானை பாகனின் காலை தூக்கி விசிறி அடித்தது. எல்லோரும் கூச்சலிட்டார்கள். குணவனோ தலையில் அடித்து கொண்டான். உள்ளே போய் தூங்குகின்ற இலத்தி சடையனையும் மற்றவனையும் எழுப்பிக் கொண்டு வெளியே வந்தான். அவர்கள் அனைவரும் வெளியே வர சட்டென்று அந்த இடத்தில் 2-3 கட்டைகள் சரிந்து மண் உட்கார்ந்தது. பாதையும் அடைபட்டது. இலத்தி சடையன் பயத்தில் அலறினான். என்னவாயிற்று என்னவாயிற்று என்று குணவனை நோக்கி கூவினான். ஆங்காங்கே தனித்தனியாக பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் உறங்கிக் கொண்டும் இருந்தவர்கள் குணவனால் தான் ஏதோ நடந்துவிட்டது என்று அவனை சுற்றி கொண்டார்கள். இலத்தி சடையன் கூவாமல் இருந்திருந்தால் யானை பாகன் மீது கட்டை விழுந்தது சாதாரணமாக போயிருக்கும். இலத்தி சடையன் கூவி கெடுத்து விட்டான். எந்த காரணமும் இல்லாமல் அங்கே ஒரு வம்பு சண்டை ஆரம்பித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.